குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஸ்ரீ குரு ஜோதிட நிலையம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். கீழ்காண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான தலைப்பு. அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, குழந்தைகள் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு பாலாதிஷ்ட தோஷம்னு ஒரு தோஷம் சொல்லுவாங்க. அது என்னடா பாலாதிஷ்ட தோஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாலானா குழந்தை, அதிர்ஷ்டம்னா தோஷம், இல்லைன்னா கண்டம்னு பேர். இப்போது பாலாதிஷ்டம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிறு வயதிலே குழந்தைகளுக்கு ஒன்று உடல் ரீதியாக அவங்களுக்கு நோய் ஏற்படுறது, இல்லைன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக கண்டங்கள் ஏற்படுறது. இதை தான் பாலாதிஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறந்த குழந்தையோட லக்னம் மற்றும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் சேர்க்கை இருந்தால், அதாவது பாவ கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு தோஷம் ஏற்படும். இது பார்த்திங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் செவ்வாய், சூரியன், சனி, ராகு, கேதுக்கள் இவங்கெல்லாம் பாவ கிரகங்கள். பிறந்த குழந்தைக்கு லக்னத்துக்கோ ராசிக்கோ 8ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் நமக்கு பாலதிஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது அதில் வரும். இந்த தோஷம் என்னத்தை சுட்டி காட்டோம்னா, பிறந்த குழந்தை உயிருடன் இருக்குமா, எத்தனை காலம் அந்த குழந்தையோட ஆயுசு, குழந்தை பிறப்பின் போது தாய்க்கு ஏதாவது தோஷங்கள் இருக்குமாங்கிறதெல்லாம் சுட்டி காட்டும் இந்த தோஷம். இதில் பார்த்திங்கன்னா, குழந்தை பிறக்கிற நாள், நட்சத்திரம், இதை வச்சு நம்ம அந்த தோஷத்தை கணக்கு பண்ணணும். பாலதிஷ்டங்கிறது தினம் மிருஞ்சு, தினரோகம், விஷக்கடிகை இவற்றில் குழந்தைகள் பிறந்தால் குழந்தைக்கு மரண தோஷம் உண்டுங்கிறத நம்ம கணிப்போம். இந்த 8ஆம் இடத்தை, இந்த சந்திரனையோ இல்லை இந்த 8ஆம் இடத்தையோ குருவோட பார்வையோ அல்லது சுவர்களோட பார்வைகளோ இருந்தால் அது நிவர்த்தி ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா, இதனால் இந்த குழந்தைகளோட இந்த பாலதிஷ்ட தோஷம் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா, இந்த குழந்தையோட கண் இமைகள் பார்த்திங்கன்னா சுருண்டு காணப்படும். இந்த கண் இமைகள் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஏறி சுருண்டு இருக்கும். ரெண்டாவது, காய்ச்சல் அந்த குழந்தைகளுக்கு வரும். அதே மாதிரி எதையோ பார்த்து பயந்துட்டு அழுதுகிட்டே இருக்கும் குழந்தை. இது எதுக்காக அழுகுது அப்படிங்கிறது நமக்கு புரியாது. ரெண்டாவது அந்த குழந்தை மேலே கொஞ்சம் ஒரு கவிச்ச வாடை மாதிரி வரும். பார்த்திங்கன்னா, நார்மலாக இருக்கிற வாசத்துக்கு ஒரு கவிச்ச வாசம் வரும். சளி தொந்தரவுகள் வரும். முக்கியமாக வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாவே பார்த்திங்கன்னா அது பாலாதிஷ்ட தோஷம் அதோட அறிகுறிகள். இது இந்த குழந்தைய எப்போ அதிகமாக தாக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இரட்டைப்படை மாதங்களில் அந்த குழந்தைய இது தாக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இதை பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் சீட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க, தாயத்து எந்திரம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போயிட்டு நம்ம அந்த குழந்தைக்கு சீட்டோ தாயத்தோ கட்டிக்கணும். அந்த இரட்டைப்படை மாதங்களில் இந்த மாதிரி அறிகுறிகள், திடீர்னு காய்ச்சல் வரும், நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் அது சரியாகாமல் இருக்கும். இதுக்கு இந்த தோஷம் முக்கியமான காரணம். அதை பண்ணணும். அப்புறம் இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, வீட்டில் மாலை நேரத்தில் நம்ம சாம்பிராணி புகை போடணும். அது என்னென்ன பொருட்களை வைத்து போடணும் அப்படின்னா, அதாவது இந்த சாம்பிராணி புகையில் வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை, அருகம்புல் பொடி, வேப்பிலை காய வச்சு நம்ம அரைச்சி பொடி பண்ணி போடணும். அதே மாதிரி தும்பை இலை காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி போடணும். அதே மாதிரி மருதாணியோட இலை இதெல்லாம் காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி நம்ம அந்த தூபம் மாலை நேரத்தில் காமிக்கிற போது அதை போட்டு காமிக்கும்போது நமக்கு அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கிற அந்த கெட்ட சக்திகள்லாம் நீங்கி நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முக்கியமாக இது மாதிரி சமயத்தில் அசைவத்தை தவிர்க்கணும். நம்ம தாய் பால் கொடுக்கறதுனால அவங்களும் தவிர்க்கணும். இந்த குழந்தைக்கும் அது போகாத மாதிரி நம்ம பண்ணணும். அந்த வாசனை இப்படி இருக்குது. அதேமாதிரி ராசிக்கு அல்லது லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் ராகுவின் தொடர்பு இருந்தால் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா, முஸ்லீம் மசூதிகளுக்கு சென்று நம்ம தாயத்துக்கு கட்டிக்கிறது நல்லாயிருக்கும். ராகுவோட பாதிப்பு, அதாவது லக்னத்துக்கும் ராசிக்கும் 8ஆம் இடத்துலையோ அல்லது சந்திரன் ராகு இணைவோ இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும்.
இதே மாதிரி குழந்தை பிறந்து முதல் 15 வயதுக்குள் இந்த பாலாதிஷ்ட தோஷம் வந்து இருக்கிறத நம்ம வந்து உணரலாம். இந்த தோஷம் நீங்கிறதுக்கு தாயத்து கட்டிக்கிறது ஒரு வழி. ரெண்டாவது வந்து சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுறது வந்து சிறப்பை தரும். விஷ்ணு சகஸ்ரநாமம் அதை வந்து பார்த்திங்கன்னா, இல்லைன்னா லலிதா சகஸ்ரநாமம் வந்து வீட்டில் வந்து ஒலிக்க வைக்கணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன பரிகாரம். இது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரு திருநீர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் திருநீரை எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் திருநீர் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த திருநீரில் வந்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வந்து குழந்தைக்கு நல்லா ஆகணும்னு நினச்சி மனதார வேண்டி அந்த திருநீரை மந்திரிச்சுட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அந்த திருநீரை அதில் போட்டு அந்த குழந்தைக்கு மூஞ்சிலேயே வந்து எதிர்பாராத விதமாக அடிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து குழந்தையோட மூஞ்சிலே அடிக்கும்போது அந்த குழந்தை கொஞ்சம் பயப்படும், விசுக்குன்னு விழுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த தோஷம் போயிடும். அப்புறம் அந்த தண்ணீரை வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த திருநீரை வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வச்சிடணும். இது வந்து குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் மனதார நினச்சி அந்த திருநீரை மந்திரிச்சு நீங்களே வச்சு விடலாம். அது வந்து ஒரு தற்காலிக தீர்வு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து இது மாதிரி சீட்டு கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு சென்று குழந்தைக்கு வந்து குழந்தையோட ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி கும்பிட்டுட்டு வரலாம். இந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா முருகனுக்கு வந்து தத்து கொடுத்து வாங்கலாம் குழந்தை. இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த பாலாதிஷ்ட தோஷம் வந்து நீங்கும். இது வந்து ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து லக்னத்துக்கு சந்திரனுக்கு 8ல் வந்து ராகு இருந்தால் 18 மாதம், அப்படி வந்து மாதங்கள் கால்குலேட் பண்ணி இந்த தோஷத்தை நம்மளால் சொல்ல முடியும். இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வர இன்னொரு தோஷம் பிறந்த உடனே வர்றது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தையின் ஜாதகத்தில் சந்திரன் நீர் ராசியில் இருந்தால் நீர் தோஷம், அதாவது தண்ணீர் தோஷம் என்று கூடுவார்கள். நீர் ராசின்னா பார்த்திங்கன்னா நம்ம காலப்புருஷ தத்துவத்துக்கு கடகம், விருச்சிகம், மீனம். இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா கடகத்தில் பூச நட்சத்திரம் இருக்கும், விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரம் இருக்கும், மீனத்தில் உத்தரட்டாதி சனியோட நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து சந்திரன் போய் உட்காந்தா வந்து கடுமையான நீர் தோஷம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீர் தோஷம்னா என்ன? தண்ணியால் ஏற்படுற தோஷம். அப்போ வந்து குழந்தைக்கும் குழந்தையின் தாய்க்கும் தலையோடு தண்ணி ஊற்றுறத வந்து 21 நாளைக்கு வந்து நம்ம தவிர்க்கணும். ஆனால் இப்போத்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் ஊற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தை லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் நீர் ராசியாக இருந்து அந்த நீர் ராசிக்குள்ளே வந்து பாவ கிரகங்கள் இருந்தாலும் நீர் சம்மந்தப்பட்ட இடங்களில் அந்த குழந்தைக்கு வந்து தோஷங்கள் ஏற்படும். அதே மாதிரி சந்திரன் கூட ராகு, கேதுக்கு சனி இந்த மாதிரி இருந்தாலும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துக்கணும். இதே வந்து குழந்தைக்கு வர இன்னொரு தோஷம் வந்து பார்த்திங்கன்னா சகடை தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தில் குரு பகவானுக்கு 6, 8, 12 சந்திரன் மறைஞ்சு நின்றால் சகட தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோஷம் எப்படி பாதிக்கும் அப்படின்னா குழந்தைக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும். உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க, உடனே சரியாயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தோஷம் வந்து பொருளாதார ரீதியாகவும் குழந்தைகளை ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். இதுக்கு நிவர்த்தி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் யானை இருக்குதுங்க இல்லைங்களா, கோயில் யானை, அதில் வந்து அந்த யானைக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது இது நிவர்த்தியை கொடுக்கும். ரெண்டாவது தோஷம் எப்போ மெயினாக பாதிக்கும்னா குரு திசை சந்திர திசையில் குரு புத்தி காலங்களில் இந்த தோஷம் வந்து சகடை தோஷம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.